மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மருந்து குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது பிள்ளை பெற்ற பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. சுறா மீனில் உடம்பு பாகத்தெல்லாம் வச்சு புட்டு செஞ்சுட்டேன். இதை வச்சு இனிமேல் இன்னைக்கு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு இதை ஊற வச்சுருக்கிறேன். இந்த மருந்து குழம்ப சுறா மீனில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இன்னைக்கு செய்கிறேன். பிள்ளைப்பேறு மசாலா தூள் 4 ஸ்பூன். அடுத்ததாக பூண்டு. பொதுவாக இந்த குழம்புக்கு பூண்டு நிறையவே சேர்க்கணும். ஒரு முழு பூண்டையே சேர்க்கலாம். நான் 4 பூண்டு பல் தான் சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச மீனை இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட 2 கீத்து தேங்காயை அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இனிமேல் இதை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த குழம்பு மசாலாவில் சுக்கு, திப்பிலி, ஓமம், சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நாட்டு மருந்துகள்லாம் சேர்த்து பவுடர் ஆக்குனது. குழம்ப அப்படியே கொதிக்க விடுவோம். கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியையும் இப்போ சேர்த்துருக்குறேன். குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கலாம். காய்ச்சல், இருமல், சளி, தொண்டையில் வர்ற இன்ஃபெக்ஷன், உடல் வலி, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். இது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது. பொதுவாக மீன் குழம்புனா புளி சேர்ப்பாங்க, ஆனால் இந்த குழம்புக்கு புளி சேர்க்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 முட்டையை உடைச்சி அதையும் ஊற்றிக்கிடுவோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த முட்டை வெந்தவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்க்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி இறக்கிடலாம். பொதுவாக இந்த குழம்ப டெலிவரிக்கு அப்புறமா பெண்கள் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் உடம்புல இருக்கிற வலி, வேதனை எல்லாம் நல்லா குறைஞ்சிரும். உடம்புக்கும் நல்ல பலன் கொடுக்கும். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.